எங்க ஒய்ஃப் வந்துட்டு இவளோட ஹஸ்பண்டுக்கே தெரியாம யார் கூடயோ வீடியோ கால்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. சோ இதனால இவருக்கு வந்துட்டு ஒய்ஃப் மேல டவுட் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவளுக்கு தெரியாம மிரர் வழியா அப்படி இவ யார் கூட தான் போன் கால்ல பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துறாரு. அப்படி எடுத்துட்டு அந்த போட்டோ பார்த்தா இங்கதான் ஒரு ஷாக்கு. அது வேற யாருல இவரோட தம்பி கூட தான் பேசிட்டு இருக்கா. அடி பாவி, அண்ணன் மேல போர்டு அடிச்சதும் அப்படியே தம்பி மேல சாஞ்சிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்துட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா இந்த நேரம் பார்த்து தம்பிக்காரன் போன் பண்றான். அட்டன் பண்ண அவன் என்ன சொல்றானா, சாரி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ என்னால இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வர முடியாது, சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். சரிடா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை கட் பண்ணிட்டு, ஓகேமா நைட் ஷிஃப்ட் டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிரு. அப்படி இவர் போன அடுத்த செகண்டே தம்பிக்காரன் வீட்டுக்குள்ள வந்துறான். அப்படி வந்த அடுத்த செகண்டே இவன் மேல பாஞ்சிர இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி இவ வந்துட்டு இவளோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவன் கூட அஃபேர்ல இருக்கா. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாங்க. இதை கேட்ட அவ பயந்து போயிட்டு, ஐயோ அண்ணன் வந்துட்டான் போல, போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒளி வச்சுட்டு வந்து டோர் ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா ஒருத்தர் டிப் டாப்பா ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு கையில சூட் கேஸோட ஒருத்தன் வந்து நிக்கிறான். யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எங்க உங்க ஹஸ்பண்ட் ஜோஸ் இருக்காங்களா, அவரை நான் பார்க்கணும், இதை டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் கேஸ் காட்டுறான். சரிங்க வேலைக்கு போயிருக்காரு, காலையில வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஆனா நான் இதை இப்பவே கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட் கேஸ் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா அந்த ஷூட் கேஸ் ஃபுல்லா பணமா இருக்கு. இதை பார்த்துட்டு வாய பொழந்துறா. அப்ப அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தம்பிக்காரன், ஆமாங்க ஆமாங்க நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிக்க ஆரம்பிச்சிடான். ஆமாங்க அந்த பணம் எனக்கு வர வேண்டியது தான், நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இதுல சைன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனை வாங்கிட்டு அந்த பணத்தை இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடான். பணத்தை வாங்கினது இவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பாக்கணுமே, அடியே ஏதடி உன் அண்ணனுக்கு இவ்வளவு பணம், எனக்கு தெரியாம ஏதோ பிசினஸ் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அவன் என்ன சொல்றானா, ஏய் இந்த பணம் எது வந்தாலும் சரி, இந்த பணத்தை நம்ம இப்பயே அடிக்கிறோம், இன்னைக்கு நைட்டே வீட்டை விட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது, சரி சரி ஓடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இவளை அப்படியே தள்ளிக்கிட்டு ரூமுக்கு போயிடான். சோ அப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப திரும்ப வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. மீதி ஸ்டோரியை கீழே கொடுத்துருக்க, மறக்காம பாருங்க.